ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சேல்ஸ் அப்டேட் தான் நம்மகிட்ட இப்போ புறாக்கள் நம்ம நிறைய எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்டேட் தான். நம்மகிட்ட இருக்க எல்லா புறாக்களுமே இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரைட்டு சாதா மீல் சரியாக தெரிய மாட்டேங்குது, வெயில் இன்றைக்கி ரொம்ப ஓவராக இருக்குது. இருங்க வரேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டு மேலு, அதுக்கப்புறம் இந்த முஸ்கி ஃபீமேலு, அப்புறம் நம்ம ஓவரடி. இந்த மேல் நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். இந்த மேலோட ரேட் எல்லாமே நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன், நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பர்சனலாக பேசுகிறேன். இந்த மேல் நம்மளோட சேல் தான் இருக்குது. ஸோ இந்த மேல் ஓவரடியாக பரவடியும் கேட்டிங்கன்னா நல்லா ஓவரடி நம்ம ஜீனி செட்டு மாதிரி. இந்த அடி இதோட அடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது அடியை விட அதுக்கு அடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமர் பேரு நம்மள்கிட்ட சேல் தான் இருக்குது. கேஜியில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேஜி மாடலாம் நீட்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த போது பார்த்தீங்களா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு, அது சாதா புறா, அதுவும் சேல் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிற்கிறது அது பறவையா இல்லை சாதா புறான்னு தெரியல. சாதா புறா கூட தான் எடுத்தேன், ஆனால் ஐசேனு எல்லாத்தையும் பார்த்தா பறவை மாதிரியே இருக்குது, பறவை ஃபீமேல் மாதிரி. இந்த ஃபீமேலாக மேலாங்கிறது தெரில சரியாக. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது பறவையா இல்லைனா சாதா நார்மலாக, இல்லைனா பறவையா இல்லைனா சாதா புறாவாக பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷார்டின் ஃபீமேலு, இது நம்மகிட்ட சேல் தான் இருக்குது. அப்புறம் இந்த சாதா புறா பேர் நம்மகிட்ட சேல் தான் இருக்குது. இது மேலு, இது ஃபீமேலு. வேறு இது நம்ம கர்ணை, இது மேலு. இந்த மேல் நம்மகிட்ட சேல் தான் இருக்குது. இந்த மேல் எப்படி பார்த்தீங்கன்னா பறவை ப்ளஸ் டைமிங்கு எப்படி அப்படின்னா டைமிங்காகவும் இருக்கும், பறவை ரொம்ப பறக்கும். அப்புறம் அடி இது வரைக்கும் பெண்டு தான் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு அடி கூட அடித்து நான் பார்க்கல. யாருக்காச்சும் இந்த மேல் தேவைன்னா சொல்லுங்கள், நான் கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா இதுகிட்ட தான் பேராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹங்கேரியன் புதுசாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஜெயண்ட் சைஸு. இது ஃபீமேலு, அந்த ப்ரௌன் தான் மேலு. ஸோ மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் சரியான சைஸு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே போய் நம்ம ஃபேன்சி புறாக்களை பார்க்கலாம். நம்ம கீழே நம்ம லவ் பேர்ட்ஸு அதுன்னு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம கீழே போய் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஃபேண்டல் பேர் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. ஃபேண்டல் பேர் என்னென்னா இப்போ எக்லே பண்ணிடுச்சு. எனக்கு இருங்க அதை காமிக்கிறேன். ஒரு எக் தான் லே பண்ணியிருக்கு, இன்னொரு எக்கு என்னாச்சுன்னு தெரியல. இங்கே நல்லா எக்லே பண்ணி நல்லா ஹேஷ் பண்ணதுக்காண்டி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க இந்த மேல் என்னென்னா கிரவுண்ட் ரூலருக்கும் ஓவர் அடிக்கும் பிறந்த மேலு சேல்ஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொக்காரோ ஃபீமேலு, அப்புறம் ஃபேண்டில் மேலு, இது நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. லவ் பேர்ட்ஸ் மொத்தம் நம்மகிட்ட 6 பீஸ் இருக்குது, அதுவும் சேல்ஸுக்கு இருக்குது. அப்புறம் ஹோமர் ஃபீமேல் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஃபேண்டில் சிக்கு, அது நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது.